சீமான் தர்மபுரி என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த நடிகை இருக்காங்களா விஜயலட்சுமி, அவங்க வந்து சீமான் வீட்டு உதவியாளர் மூலியமா சீமான்ட்ட பேசினாங்க போல, ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிருக்காங்க. அந்த வாய்ஸ் மெசேஜ்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து சாக போறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க போல. அதுல வந்து மனமுடைஞ்சு சீமான் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த உதவியாளர் மூலியமா சீமான் வந்து விஜயலட்சுமிக்கு மாதம் 50,000 ரூபாய் கொடுத்திருக்காரு போல. ஒரு 3 மாசத்துக்கு கொடுத்ததா அவரே சொல்றாரு. ஆனா அதை தாண்டி விஜயலட்சுமிக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டு சீமான் சொல்றாரு. எந்த விதமான தொடர்பு இல்லாத ஒரு நடிகைக்கு எதுக்காக நீங்க பணம் கொடுக்கணும்ன்ற ஒரு கேள்வி எழுது. அதான் தம்பிகள் கேட்டிருப்பாங்க, தம்பிகள்கிட்ட கேட்டிருக்காங்க, கொடுத்திருக்காங்க. ஒரு மனிதாபிமான அடிப்படையில் செஞ்ச உதவிதான் சொல்றாரு. சீமான் வந்து பணம் கொடுத்ததை ஒத்துக்கிட்டாரு. ஆனா சீமான் மனைவி கைல்வேல் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த நடிகைக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பதில் வைக்கிறாங்க. இப்ப இதுலயே பெரிய முரண் இருக்கு. அதாவது சீமான் கொடுத்ததை ஒத்துக்கிட்டாரு, ஆனா பணம் வந்து கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லிட்டு சீமான் மனைவி சொல்றாங்க. அப்ப இதுல வந்து சீமான் வந்து உண்மையிலே பணம் கொடுத்தாரா, இல்ல வந்து இவங்க சொல்றது பொய்யா, எது உண்மைன்றதே பெரிய குழப்பம் இங்க இருக்கு. இதுல இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட நீலாங்கர் இன்ஸ்பெக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரவீன் ராஜேஷ் வந்து ஒரு வாரண்ட் போட்டிருக்காங்க அப்படின்னு பெரிய அளவுல பிளாஷ் ஆயிடுச்சு. ஒரு சம்மன் கொடுத்திருக்காங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்க, நாம் தமிழர் நிர்வாகிகள் பலரும் நேற்று நடந்ததுக்கு இன்னைக்கு அவருக்கு இது பண்ணிருக்காங்க. அதுவும் இல்லாம திமுக அரசு இது எப்படி பண்ணுச்சுங்கிற மாதிரி பலவிதமான பேச்சுக்கள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் தோண்டி துருவி பார்த்தா இதற்கும் அதற்கும் சம்பந்தமே இல்லை. அவர் 2019லயே வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்காரு. ஒரு வழக்கறிஞர் தாக்குதல் சம்பந்தமா அவர் மீது இந்த வழக்கு பதிவு பண்ணப்பட்டிருக்கு. அதன் நீட்சியாக தான் நீதிமன்றம் அவருக்கு சம்மன் கொடுத்திருக்கு, வாரண்ட் கொடுத்திருக்கதா சொல்லப்படுது. இப்படி இந்த வழக்குல இதுலயே ஒரு கேள்வி என்ன அப்படின்னா, இப்போ பிரவீன் ராஜேஷோட கான்டாக்ட் எப்படி இருக்கு, உண்மையிலேயே ஒரு ரொம்ப ரஃப் அண்ட் டைப்பான ஆள் தானா, காவலாளி மீதும் தப்பு சொல்றாங்க. அதாவது சீமான் விட்டு காவலாளி அத்துமீறினதா சொல்றாங்க. ரெண்டாவது இந்த பக்கம் வந்து இவர் தான் முதல்ல அடிச்சதா சொல்றாங்க.